அதாவது விளம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டுருக்கோம். அதாவது நம்ம இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பட் நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ் டைப்ரைட்டிங் படித்தா எங்கெங்கே வேலை கிடைக்கும், அதனால் என்ன உபயோகம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தணும். முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தா படிக்கிறதே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபுல்லாக கொண்டு போகணும். இப்போ நான் வந்து என்னென்ன எல்லாம் எந்த வகையிலெல்லாம் வந்து விளம்பரம் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து யூடியூப்பில் போடுவேன். இன்ஸ்டாகிராமில் அதை அப்படியே எடுத்து போடுவேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் போடலாம். நம்மளோட ஸ்டேட்டஸில் வைக்கலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டு குரூப்பில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அவங்கக்கிட்ட சொல்லலாம். உங்களோட குரூப்பில் போடுங்க, உங்களோட கான்டாக்டில் எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாகவும் வருவாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் நல்லா தெரிஞ்சிட்டேன். பசி எடுத்தவனுக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பிடுவான். பசிக்காதவங்கிட்ட கொண்டு போய் சாப்பிடுனா சாப்பிட மாட்டான். அதாவது இன்றைக்கி டைப்ரைட்டிங் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இன்றைக்கி வந்து எல்லாமே நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. அதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சர்ச் பண்ணி படிக்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதே வந்து தெரிஞ்சாலும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சாதான் நமக்கு வந்து நல்ல அட்மிஷன் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். அதுதான் உண்மை. ஸோ நான் வந்து இன்றைக்கி பேப்பர்காரர்கிட்ட பேசியிருக்கேன். பேப்பரில் நோட்டீஸ் வச்சு கொடுக்கலாம். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி காசு வாங்குவாங்க. நான் வந்து அவங்ககிட்ட பேசினேன். அவங்க சொன்ன அமௌண்ட்டோட ஒரு 100 ரூபா கம்மி பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு. சரி சந்தோஷமா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எஜுகேஷனுக்காக தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களே புரிஞ்சுட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கு அசெட்ஸ் மாதிரி. அதாவது விதை போட்டால் தான் செடி முளைக்கும். பணம் வந்து செலவு பண்ணால் தான் நமக்கு வரவு கிடைக்கும். அதுதான் உண்மை. இதை வந்து ஒரு செலவாகவே நினைக்காதீங்க. நம்ம இதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம். அதாவது நல்ல ஸ்டூடெண்ட்டு சம்பாதிக்கலாம். அதுதான் உண்மை. அதாவது வாழ்க்கையிலேயே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் த நோபலஸ்ட்டுன்னு சொன்னாங்க. எங்கிட்ட ஒரு 2 பொண்ணுங்க வந்தாங்க. சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. சர்டிஃபிகேட் வாங்கும்போது கால் தொட்டு கும்பிட்டு வாங்கும்போது எனக்குள்ளே என்னவும் மாதிரி மனசுக்கு ஒரு வருத்தம், கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு கண் கலங்கி நின்னேன் நான். ஏன்னா நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நம்ம இன்னும் எல்லார்கிட்ட புகுத்தணும் அப்படிங்கிறதா என்னோடய ஆசை. நல்ல விளம்பரங்கள் கொடுங்க. நம்ம உண்மையை சொல்லி தான் விளம்பரம் கொடுக்குறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் நாலேஜை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வந்து முயற்சி பண்ணி விளம்பரம் பண்ணி நல்ல அட்மிஷன் இந்த தடவை பெறணும். அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸாமுக்கு அனுப்பணும். அதான் நம்ம நோக்கமாக இருக்கணும்.